ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, மேங்கோவை வச்சு ரவா பணியாரம் தான் செய்ய போகிறோம். இது ரொம்ப மொறுமொறுப்பாக நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வறுத்த ரவா இல்லை வறுக்காத ரவா, எந்த ரவா வேண்டாலும் ஒரு கப்பு எடுத்துக்கோங்க. நல்லா நைஸான ரவாவாக எடுத்துக்கோங்க. அதோட அரை கப்பு மைதா எடுத்துக்கோங்க. அதை விட சீனி எடுத்துக்கலாம். அது ஒரு கப்பு எடுத்துக்கிறேன் சீனி. நல்லா ரவா பணியாரம் சாஃப்டாக வரணுங்கிறதுக்காக எண்ணெய் ஒரு 3 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். வாசனை இல்லாத எண்ணெயாக ஊற்றிக்கங்க. அதை விட ஆப்பம் சோடாப்பு ஒரு சிட்டிகை போட்டுக்கலாம். உப்பு ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. ரொம்ப போட வேணாம். இனிப்பை தூக்கி கொடுக்கறதுக்காக கொஞ்சமாக போட்டுக்கிட்டால் போதும். வாசனைக்காக ஏலக்காய் தூள் போட்டுக்குவோம் ஒரு 1/4 ஸ்பூனு. இப்போ எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்குவோம். இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒன்றா கலந்துக்கலாம். நான் பால் காய்ச்சி வச்சுருக்கேன். காய்ச்சி வச்ச பாலை நல்லா ஆற வச்சு ஒரு டம்ளர் சேர்த்து அதையும் அது கூட கலந்துக்கலாம். இதுக்கு காய்ச்சின பால் சேர்த்துக்கிட்டா தான் இன்னும் நல்லாயிருக்கும். இது கூட தயிர் வேறு சேர்க்கணும். நம்ம ஒரு கப்பு தயிர் சேர்த்துக்குவோம். தயிர் விருப்பப்பட்டால் தயிர் சேருங்க, இல்லாக்கட்டி பாலே கூட சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் ரொம்ப தண்ணியாக இல்லாமல் இந்த நான் வச்சுக்கிற பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி இருந்தால் கரெக்டாக இருக்கும். இது அப்படியே ஒரு 10 நிமிஷம் ரவா ஊறுறதுக்காக அப்படியே ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். இது அப்படியே ஊறட்டும். இப்போ நம்ம கல்லை குழிப்பணியார கல்லை நம்ம சூடு பண்ணிக்கலாம். நல்லா கல் சூடாகிடுச்சு. அதில் இப்போ ஒரு ஸ்பூனு நம்ம நெய் ஊற்றிக்கலாம். இதுக்கெல்லாம் நெய் ரொம்ப போடணுன்னு தேவையில்லை, சும்மா கொஞ்சோண்டு ஊற்றிக்கிட்டாவே போதும். எல்லா குழியிலையும் நம்ம இப்போ நெய் கொஞ்சோண்டு போட்டுக்கலாம். நல்லா பணியாரம் நல்லா சகப்பாக இருக்குங்கிறதுக்காக நம்ம கொஞ்சோண்டு நாட்டு சர்க்கரையை கொஞ்சம் அதில் தூவி விட்டுக்குவோம். சும்மா கொஞ்சம் தூவினா போதும். அது கேரமல் மாதிரி நமக்கு நல்லா கலராக இருக்கும். பார்க்க இன்னும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். எல்லாத்துலேயும் நம்ம குழியில் கொஞ்சம் போட்டுக்கிட்டோம். இப்போ ஃப்ரூட்ஸு எந்த ஃப்ரூட்ஸ் வேணாலும் போட்டுக்கலாம். இது மாம்பழம் சீசனுங்கிறதுனால நான் மாம்பழம் போட்டிருக்கேன். மாம்பழம் சேர்த்துக்கலாம், பைனாப்பிள் சேர்த்துக்கலாம், ஆப்பிள் சேர்த்துக்கலாம். நமக்கு எந்த ஃப்ரூட்ஸ் பிடிக்குதோ அந்த ஃப்ரூட்ஸ் சேர்த்துக்கலாம். நான் இப்போ சின்ன துண்டு இதில் போட்டுக்கலாம். இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு. சும்மா ஒரு ஸ்பூன் குழியில் போட்டால் போதும். அது நான் பணியாரம் வேறு நல்லா உப்பி வரும். நம்ம எல்லா குழியிலையும் இந்த மாவை வச்சுக்கலாம். இந்த மாதிரி விருந்தாளிலாம் வந்துட்டால் டக்குன்னு நம்ம வீட்டுக்கு ஒரு கெஸ்ட்டு வந்துட்டாலோ இந்த மாதிரி நம்ம டக்குன்னு செஞ்சு கொடுத்துர்லாம். அப்படியே இதை மூடி போட்டுருவோம். அடுப்பில் சிம்மிலேயே இருக்கட்டும், இல்லாக்கட்டி தீஞ்சிடும் பணியாரம். இது சிம்மிலேயே வச்சு தான் வேக வைக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா உப்பி வந்துருச்சு. இதை நம்ம பரட்டி போட்டுக்குவோம். இப்படியே கூட சாப்பிட்லாம், இருந்தாலும் பரட்டி போட்டால் இன்னும் நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம பரட்டி போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஸ்பூனை வச்சு நம்ம பரட்டிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம சர்க்கரைலாம் தூவுனதுனால நல்லா எவ்வளோ ரெட் கலரில் இருக்குண்டு. இது பார்க்கவே நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி குழந்தைங்கள்லாம் சூடாக ஏதாச்சும் ஈவினிங் ஸ்நாக்ஸ் கேட்டால் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. பாருங்கள், நல்லா சவந்துருச்சு. இப்போ நம்ம பணியாரத்தை எடுத்துருவோம். இது பாருங்கள் எவ்வளோ அழகாக வருதுன்ட்டு, ஒட்டவே ஒட்டாது. அந்த மாதிரி உள்ளார இருக்கவும் நல்லா சாஃப்டாக இருக்கும், நல்லா இனிப்பு சுவையோடு சூப்பராக இருக்கும்.
வீடியோவை பார்க்குற நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன். ஓகே, பாய்.